DRG Kids. கதை ரெண்டு திருடர்கள். ஒரு ஊர்ல ரங்கா பில்லா அப்படிங்கிற ரெண்டு திருடர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அட என்னது இது பில்லா, இப்பெல்லாம் நம்மளுக்கு வர வர வேலையே இல்லாம போயிட்டு இருக்கு. அது உண்மைதான் ரங்கா, நமக்கு சுத்தமா வேலை இல்லதான். வர வர மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ளேயே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு வழியை யோசிச்சாதான் நம்மளுக்கு வேலைக்காகும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்பெல்லாம் ஜோசியம் சொல்றோன்னு உட்காந்தாலே நிறைய காசு சம்பாதிக்கலாம். நானும் பேசாம இதே வேலையை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல, என்ன சொல்ற நீ? உனக்கு ஜோசியத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? அட எனக்கு எங்க தெரியும், இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க தேவையே இல்ல. நமக்கு தெரிஞ்சதை அடிச்சு விட்டா மட்டும் போதும். நீ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். புது ஜோசியர் வந்திருக்காருன்னு பேப்பர்ல ஒரே ஒரு ஆட் மட்டும் கொடு, அப்புறம் தானா நடக்கும். பேப்பர் வழியா எல்லாருக்கும் புது ஜோசியரை பத்தி தெரியுது. ரங்கா மீசையும் தாடியும் ஒட்ட வச்சுக்கிட்டு ஒரு புது ஜோசியக்காரனா மாறிட்டான். மோகன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி காலையில பேப்பர் படிக்கும்போது இந்த ஆட படிச்சிடுறாரு. அட, நான் இந்த மாதிரியான ஒரு ஞானியை தான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு வர வர வியாபாரம் சுத்தமா ஓட மாட்டேங்குது. அத பத்தி யாருக்கிட்ட பேசணும்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. இப்பதான் நியூஸ் பேப்பர்ல இந்த ஜோசியரை பத்தி போட்டிருக்காங்க. இன்னைக்கே நான் போய் அவரை சந்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போலி ஜோசியரான ரங்காவோட அட்ரஸுக்கு மோகன் போறாரு. அங்க ஜோசியர் ராமானந்த் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அங்க முன்னாடியே பில்லா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அம்மா, யார் நீ? நான் இங்க ஜோசியரை சந்திக்கிறதுக்காக வந்தேன். அப்பனா நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. ஆனா அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். ஏன் அப்படி? அவர் இப்ப வேலையா இருக்காரு. அப்படியா? அப்படின்னா இவர் பெரிய ஞானி தான் போல இருக்கே. அவரு வேலையை முடிக்கிற வரைக்கும் நாம வேணா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? பில்லா மோகனுக்கு தெரியாம ரங்காக்கு கால் பண்ணிட்டு போனை பக்கத்துல வச்சிடறான். அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை ரங்கா உள்ள கேட்டுட்டு இருக்கான். என்னுடைய பேர் மோகன். நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நான் ஒரு வியாபாரி. ஆனா வர வர சுத்தமா என் வியாபாரமே ஓட மாட்டேங்குது. அதனாலதான் ஜோசியரை சந்திக்கிறதுக்காக வந்தேன். உள்ள ஜோசியர் வேஷம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்த ரங்கா வெளிய மோகன் பேசிட்டு இருந்ததை எல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அடடா, பில்லா இவனை கூட்டிட்டு வந்து நல்லா மாட்டி விட்டுருக்கான். அவன் எல்லாத்தையும் உளறி கொட்டிக்கிட்டு இருக்கான். சரி, நான் இவனை உள்ள கூப்பிடுறேன். ரங்கா உள்ள இருந்து வெளியே இருக்கிற ஒரு பெல்ல அடிக்கிறான். சரி சரி, நீ இப்ப உள்ள போலாம். உன் டோக்கன் வந்துருச்சு. மோகன் ரங்காவோட அறைக்குள்ள போறாரு. வா மோகன், வா. அட, உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? எனக்கு உன்னோட பேரு, உனக்கு என்ன தேவை எல்லாமே தெரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். வா, வந்து உட்காரு. மோகன் வந்து முன்னாடி இருக்கிற சேர்ல உட்கார்றாரு. அப்புறம் ரங்கா மோகனோட கை ரேகைய பாக்குறான். பார்த்து என்ன சொல்றானா, வர வர உனக்கு சோகம் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா உன்னோட வியாபாரம் சுத்தமா ஓட மாட்டேங்குது. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்னது இது? உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது, பாத்துக்கோ. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நீ சந்திச்சிருக்கவே மாட்ட. என்னது அது? சொல்லுங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. இந்தா, நீ இத உன்னோட இடது கையில கடைசி விரல்ல போட்டுக்கோ. இதனால எந்த ஆபத்தும் உன்கிட்ட நெருங்காது. அதை என்கிட்ட கொடுங்க. இந்தா, இந்த மோதிரத்தை உனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு 40,000 ரூபாய் கொடு. 40,000 ரூபாவா? ஆனா என்கிட்ட அவ்வளோ காசு இப்போ இல்லையே. இந்த மோதிரம் ஒன்னும் சாதாரண மோதிரம் கிடையாது. 50,000 மந்திரங்கள் ஜெபம் பண்ணி இத பண்ணிருக்காங்க. இது ரொம்ப புனிதமானது. இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட வியாபாரம் எப்படி ஓடுன்னு மட்டும் பாரு. எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்காது. என்கிட்ட இப்போ அவ்வளோ காசு இல்ல. என்னால இப்போ 5,000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்க முடியும். சரி, இப்போதைக்கு நீ 5,000 ரூபாய் மட்டும் கொடு. மோதிரத்தை எடுத்துட்டு போ. உன்னோட வேலை எப்போ முடியுதோ அப்போ மீதி காசை நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துடு. சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. பில்லா, பில்லா, இப்போ எல்லாமே பில்லாவே பாத்துப்பான். மோகன் அவரோட வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. பில்லா யார் கண்ணுக்கும் படாம தேங்காய் மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான்.
மோகன் சரியா அந்த மரத்து கீழ இருந்து போகும்போது பில்லா மேல இருந்து தேங்காவை தூக்கி போடுறான். அட கடவுளே, என்னது இவ்வளவு பெரிய தேங்காவா? நல்ல வேலை தப்பிச்சேன். மேல இருந்து வந்து விழுந்துச்சு, ஆனா நான் தப்பிச்சேன். எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. அப்பனா அவரு இதை பத்தி தான் சொல்லியிருக்காரு போல. இது என்னுடைய தலை மேலேயே வந்து விழுந்திருக்கும். ஆனா இந்த மோதிரம் தான் என்னை காப்பாத்தி இருக்கு. மோகன் அந்த ஜோசியரை பத்தி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இவங்களோட ஜோசியர் வியாபாரமும் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவரை சந்திக்கிறதுக்காக எல்லாரும் லைன்ல வந்து நின்னுட்டு இருந்தாங்க. மோதிரம் வாங்கிட்டு போவாங்க, அதுக்கு பதிலா நிறைய காசு கொடுப்பாங்க. ராத்திரி நேரத்துல 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, மக்கள் பயந்து லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு போறாங்க. அதுவும் மரியாதையோட காசு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ரங்கா ஒரு நாள் ஜோசியர் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் வந்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் விஜய் பாத்துடுறாரு. அட ரங்கா, இங்க பாரு, இன்ஸ்பெக்டர் விஜய் வராரு. ஒருவேளை நம்மளை பார்த்துட்டாருன்னா நம்மளை கண்டிப்பா ஜெயில தூக்கி போட்டுருவாரு. அட ஏன் நீ இப்படி பயப்படுற? அவரால் சுத்தமா என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. நீ ஒளிஞ்சுக்கோ. நான் இவரை எப்படி ஏமாத்தி வெளியே அனுப்புறேன்னு மட்டும் பாரு. ரங்கா இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, என்ன ஆச்சு கண்ணா? ரொம்ப கவலையா இருக்க போல இருக்கு. ஆமாங்க, நான் ரொம்ப கவலையில தான் இருக்கேன். இன்ஸ்பெக்டர் விஜய், உனக்கு இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல. அதுதானே உன்னோட வருத்தத்துக்கான காரணம். ஆமாங்க, நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்க. மறுபடியும் என்னோட ப்ரமோஷன் நின்னு போயிடுது. நான் என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன பத்தி இதெல்லாம் எப்படி தெரியும்? அட, எனக்கு எல்லாமே தெரியும். ஜெய் போலிநாத். இதோ பாரு, உன்னோட ப்ரமோஷன் நடக்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆனா நீ என் மோதிரத்தை வாங்கி போட்டுக்கோ. இதோட விலை 40,000 ரூபாய். ஒருவேளை எனக்கு ப்ரமோஷன் வரும்னா நான் இப்பவே காசு கொடுத்து வாங்குறேன். அவரு ரங்காக்கு காசு கொடுக்கறாரு, மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிறாரு. போடா கண்ணா போ. உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. யாராலையும் உன்னை தடுக்க முடியாது. உங்களை இப்ப பார்க்கும்போது கடவுள் மாதிரி தெரியுது. இல்ல கண்ணா, நான் வெறும் சிவன் பக்தன் தான். அப்படின்னு சொல்லிட்டு ரங்கா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். விஜயும் அவரோட வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு அந்த ஜோசியரே சொல்லிட்டாரு, கண்டிப்பா நான் கமிஷனர் ஆயிடுவேன் போல இருக்கே. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் மனைவி கிட்ட போய் அவரோட ஜாதகத்தை கேக்குறாரு. சீமா, என்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு வா. அந்த பீரோல இருக்கும் பாருங்க, நீங்களே போய் எடுத்துக்கோங்க. சீமா, என்னோட ஜாதகம் எங்க? விஜய் அந்த இடத்துல இருந்து ஒரு பேப்பரை வெளியே எடுக்கிறாரு. ஜாதகம் இதுவாதான் இருக்கும். நான் போய் அவர்கிட்ட காட்டுறேன். இப்போ என்னோட ப்ரமோஷனை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ரங்கா கிட்ட கிளம்பி வராரு. ஜோசியர் வேஷத்துல இருக்கிற ரங்கா அவர் முன்னாடி தியானம் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். பாபா, என்னால கமிஷனர் ஆக முடியுமா சொல்லுங்களேன். ஜெய் போலிநாத். கண்டிப்பா ஆகலாம். அதுக்கு முதல்ல உன் ஜாதகத்தை பார்க்கணும். அப்புறம் ரங்கா விஜயோட ஜாதகத்தை பாக்குறான். பார்த்து என்ன சொல்றானா, 5வது இடத்துல சனி இருக்காரு. அவரு ராகுவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 3வது இடத்துல சந்திரன் இருக்காரு. உன்னால கமிஷனர் ஆக முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாமே தப்பா தான் இருக்கு. பாபா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு வாட்டி நல்லா பாருங்களேன். ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். அதை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சரி, அப்ப நான் இப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு. சனிக்கிழமை வரும்போது 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா. உன்னோட ஜாதகத்தை வச்சு பூஜை பண்றேன். அப்படி பண்ணா உன் மேல இருக்கிற தோஷம் எல்லாம் போயிடும். உனக்கு புது புது வழிகள் தெரியும். சரிங்க பாபா. விஜய் அவருக்கு காசு கொடுத்து அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடே, என்னது இது? இது என்னோட புது வீட்டோட ப்ளூ பிரிண்ட் ஆச்சே. அப்படின்னா ஒரு ஜோசியக்காரர் கிடையாதா? என்னை ஏமாத்திட்டாரா? அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் ரங்கா கிட்ட விஜய் வராரு. என்னாச்சு கண்ணா? என்ன வேணும் உனக்கு? இப்போ எனக்கு இல்ல, உனக்கு தான் வேணும் அரெஸ்ட் வாரண்ட். என் வீட்டு ப்ளூ பிரிண்ட பார்த்து எனக்கே ஜோசியம் சொல்றியா நீ? என்னைய ஏமாத்திட்டல? அட இல்ல, நான் சொல்றத கேளுங்க. இப்ப 2 பேரும் மாட்டிக்கிட்டீங்க. உங்களை எப்படி ஜெயில போடுறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. இன்ஸ்பெக்டர் விஜய் அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாரு.